அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். பெரிய வீடியோவில் வந்து சொல்ல முடியல. என்ன அப்படின்னா இப்போ வந்து வெயில் காலம் ஆயிடுச்சு. ஸோ பிள்ளைகளை வந்து பத்திரமா பார்த்துக்குங்க. எப்படின்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது மஞ்சள் காமாலைக்கு குழந்தைகள்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. இன்னொன்று வந்து லேஸ் பஃப்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த அப்பளம் இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு பிள்ளைங்க அழுகுது கேட்குதுன்னு வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா நானே வாங்கி கொடுத்துருக்கேன். பிள்ளைக்கு வந்து மஞ்சள் காமாலையில் பட் வந்து இந்த காய்ச்ச டயம் இப்படி பாப்பா அவங்களுக்கு காய்ச்ச தான் அப்படின்னு இருக்க டயத்தில் அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிருதுங்க. கண்ணை பார்க்குறப்பே மஞ்சளா அவ்வளோ தெரியுது, அந்த நாக்கெல்லாம் வறண்டு போய் அப்படின்றப்ப நான் ரேராக தான் வாங்கி கொடுப்பேன். எப்பயாவது அழுகுறாங்களேன்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். நம்ம வீட்டில் இருக்க தாத்தா அவங்களோட தாத்தாவங்க யாராவது கடைக்கு கூட்டு போய் வாங்கி கொடுத்துட்றாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை செய்யாதீங்க. அழுகுதுக்கெல்லாம் அழுக விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு அவங்களே காம் ஆயிடுவாங்க. அதுக்காக அவங்க அழுகுறாங்கன்னு சொல்லி அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்க வேணாம். ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. இப்போ இந்த ட்ரெண்ட்ல மாம்பழம் தண்ணிப்பழம் எல்லாமே வந்து கொடுக்கலாம். சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சீசன் ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் அந்த இங்கிலீஷ்ல எனக்கு வராது. சீசன் ஆப்பிள் இல்லையா, சீசன் டயத்துல என்னன்னா பழங்கள் அந்தந்த சீசன்ல என்னென்ன பழம் இருக்கோ எல்லாத்தையும் எல்லாமே தாராளமா நீங்க கொடுக்கலாம். சளி பிடிக்குது அப்படின்னு கூட நீங்க பயப்பட வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டா, ஆனா எல்லா பழமும் நீங்க கொடுங்க. நல்லா கிரேப்ஸ், ஏன்னா கருப்பு இது இப்ப சீசன் தானே. இந்த டயத்துல ரோட்ல எல்லாம் அட்டைப்பட்டி கருப்பு திராட்சை, அதான் கருப்பு திராட்சை அதெல்லாம் கொடுப்பாங்க. சரி விற்பாங்க, வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுங்க. பார்த்து சேஃப்டி ஆகிங்க. மெயினா வெயில்ல விளையாட விடாதீங்க. ஏன்னா இப்ப ஜிஹெச்ல ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருந்தாங்க. சின்ன பொண்ணு தான், 5 வயசு இருக்கும். 4 வயசு சரியா தெரியல. சாப்பிடல, அந்த பிள்ளைக்கு மஞ்சள் காமால வர்றதுக்கு அறிகுறி, கண்ணு மஞ்சளா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வயிறு வலி எடுத்துட்டே இருந்திருக்கு, வாமிட்டிங் ஓவரு, ரொம்ப கேராவே இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது யூரின் ரொம்ப எல்லோ கலர்ல போகும். அந்த பிள்ளையோட பாப்பாவோட யூரினை பார்க்குறேன், அவ்வளோ மஞ்சள் கலரும் ரத்தம் லைட்டா கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால பிள்ளைகளை வந்து நம்ம பாக்குறதுல கவனிக்கிறது ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நான் வந்து ஒரு இதுல வந்து கவனக்குறைவா இருந்துட்டேன். இந்த லேஸ் வந்து வாங்கி கொடுக்கறதுமே இனிமேல் நான் வந்து அந்த தப்பா பண்ண இல்ல ஜாய். நமக்கு இப்ப வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கு ஒரேதா இப்ப வந்து நமக்கு தெரிஞ்சதுனால ஹாஸ்பிட்டல்ல போய் நான் தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால நீங்க வந்து பிள்ளைகளை பார்த்து பராமரிக்கிறதுல கரெக்டா இருங்க, ஓகேவா? ஏன்னா காசு பணம் என்னைக்கு வேணா நம்ம சம்பாதிக்கலாம். அவங்க அழுதாலுமே அவங்கள காம் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரத்தான் பார்க்கணும். அழுகுறாங்களேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறது அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. நம்ம வந்து வேலை பார்க்கணும், வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை வந்து கடைக்கு இந்த மாதிரி அனுப்புனேன். அவங்க என்ன செய்றாங்க, எங்க வீட்டுல நடக்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கூப்பிட்டு போனோடனே எங்க அப்பாவே கூப்பிட்டு போறாரு அப்படின்னா, தாத்தா அதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க சொன்னே. அவர் என்ன செஞ்சுறாரு, சங்கடப்பட்டு பிள்ளைங்க கேக்குதுன்னு சொல்லி ஒரு லேஸ் பாக்கெட் 2 பேத்துக்கும் இல்ல பஃப் இந்த குர்குரே இதுக்கெல்லாம் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுக்குறேன். நான் வீட்டுல வந்து சத்தம் போடும், இல்லம்மா அங்க ரொம்ப அழுகிறேன். ஏன்னா தம்பி வந்து ரொம்ப அழுதா, குட்டி பையன் அழுதா, கண்ணு மேல போய் அவனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது, பிக்ஸ் மாதிரி வந்துருது. சோ பாப்பாவுக்கு இருக்கு. ஆனா தம்பி வந்து ரொம்ப பார்க்க கொஞ்சம் வெயிட்டா பிள்ளைங்க இருக்குது, நல்லா ஹெல்த்தியா இருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. நானுமே நல்லா சாப்பாடு எல்லாமே கொடுக்கும், பட் வந்து ஹெல்த்தி அதுல இல்ல. நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு இவ்வளவு இரும்பு சத்து இல்ல அப்படி இப்படின்னு சொல்றப்ப நமக்கு சங்கடம் ஆயிடுது. அப்ப என்னடா நம்ம பாத்துக்கிறோன்ற ஃபீலிங் வருது. அதனால வந்து வெயில் காலத்துல நல்லா தண்ணி, மோர், தயிர் இந்த மாதிரி சாப்பாடு மட்டும் பிள்ளைகளுக்கு கொடுங்க. தயவு செஞ்சு வேற மோர் கொடுக்க கூடாது மேடம். மோர் கொடுக்க கூடாது. மோர் கொடுக்க கூடாதா? தயிர் சாப்பிடலாம். மோர்ல தண்ணி ஊத்துவோம்ல, தயிர் கொடுக்கலாம், கெட்டி தயிர். வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி பால் மொத்தமா வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைகளுக்கு நல்லா வெயில் அடிக்கும் போது என்னன்னாலும் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்க கொடுத்து பார்த்து பிள்ளைகளை வச்சுக்கோ. ஆனா அந்த பாப்பாக்கு ஸ்டார்ட் ஆனதே இது ரோட்ல ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்தது. ஐயோ ஆமா, தயவு செஞ்சு மக்களே, இந்த ரோட்ல போது 5 ரூபாய் அவங்க கேக்குறாங்கன்னு 5 ரூபாய் விரட்டி அடிச்சு விடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் ஆசைக்கு கொடுத்துடுறோம். அவங்களுக்கு தேவை அமௌண்ட் தான், வித்துட்டு போயிருவாங்க. நாளைக்கு இல்லை, இந்த ஒரு வாரமா நாங்க வந்து பிரைவேட் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், ஜிஹெச்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். நல்லா பாத்துக்கிறாங்க, காலையிலயும் சாயந்தரம் இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க, டேப்லெட் என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலா காமிச்சு சூப்பரா பாக்குறாங்க மக்களே. ஒரு சிலர் நல்லா பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க, நல்லா பாக்குறாங்க. நீங்களுமே எதுவும் ஒண்ணுன்னா வந்து அங்கிட்டு அலையாம டேரக்டா நீங்க ஜிஹெச் போய் நீங்க வந்து பிள்ளைகளை அட்மிட் பண்ணி பாருங்க. நமக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அட்மிட் பண்ணாம நம்ம அங்க போயிருவோம், இங்க அட்மிட் பண்ண சொல்றாங்க, வேணாம்னு சொல்றாங்க. எங்களுக்குமே வேலை இருக்கு, இருந்தாலுமே நம்ம பிள்ளைங்க இந்த நமக்கு கூட ஆள் இல்லாட்டியுமே நம்ம பாத்துக்குருவோம், வேற வேலை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாட்டுக்கு என் பிள்ளைகளை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கோம். சாப்பாடு கடையில வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ நம்ம ஒரு கஞ்சி நாள் கொடுத்தோம்னாலும் வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் கொடுங்க மக்களே. பார்த்து பிள்ளைங்க கவனம், நம்மளும் கவனம். ஏன்னா நான் வந்து விசாவே சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டாதே பிள்ளைகளை பார்க்க முடியும் இன்னும். ஆமா, ஏன்னா நம்மளை தவிர பெத்த தாய் தவிர பாப்பாங்க, பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு வந்து யாரும் பாப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் சொல்றேன்,
சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்துக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன் மக்களே. இனிமேல் வந்து நம்ம சேனல்ல வந்து பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து பாப்பா அவங்களை காமிக்கிறேன். இல்ல சப்போஸ் அவங்க வந்து கொஞ்சம் வெளியே இருக்காங்க, லாஸ்ட் கிளிப்ல கூட அவங்கள ஆட் பண்ணிடுறேன் எப்படி இருக்காங்கன்னு. நம்ம சில நம்புறாங்க, இன்னொரு வீடியோ தனியாகவே போட்டுருவோம், தனியாவே கூட நாங்க எடுத்து அப்லோட் பண்ணிடலாம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இது பேசணும்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆக வந்திருந்தோம். ஸோ அதனால அப்படியே பேசி வீடியோ போட்டுருவோம் சொல்லிட்டு இந்த போனே வந்து நாங்க கடன் வாங்கிதே மக்களுக்கு. கடன் மீன்ஸ் வேற ஒரு ஆள் போனு எடுத்து வாங்கியிருக்கோம். கண்டிப்பா நம்ம போன் வாங்க போற விஷயம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. பின்னாடி இருந்து சிரிக்கிறாங்க மக்களே. ஓகே, நம்ம கண்டிப்பா வாங்குவோம். ஏன்னா கடவுள் எவ்வளவோ சோதனை கொடுத்தாலும் நமக்கு ஒரு நல்லது செய்வாரு. நடக்க போது நல்லது, பரவாயில்ல. பிள்ளைங்க முக்கிய மக்களே, அதனால வந்து நல்லா பாத்துக்கோங்க. பாய்.